ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நெருங்கிட்டு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போத் தமிழ்லையும் நம்ம பார்க்க போகிறோம், இங்கிலீஷ்லையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறோம். ஏன் இது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க விட்டுருக்காங்க. ஸோ பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ். பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பட்ஜெட் நமக்கு இதில் வராது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் நமக்கு வரும். ஸோ இந்த வார்த்தை தான் வரும். இதுல யூனியன் லெவல்ல இதோட ஆர்டிக்கல் என்ன? ஸோ யூனியன்ல என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 112. ஓகே, இதுவே ஸ்டேட்ல பட்ஜெட் வெளியிடுறாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் லெவல்ல விடுறாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் 202. ஸோ இதை மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கர்த்தாவியா 3 கர்த்தாவியா பேஸ் பண்ணி தான் இந்த ஆனுவல் பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை வெளியிடுறவங்க யாருன்னா பினான்ஸ் மினிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும். இதுல இவங்க சாதனை படுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு உமன் பினான்ஸ் மினிஸ்டரா 9 டைம்ஸ் பினான்சியல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. இதையும் ஃபேக்டா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர், கார்பரேட் அஃபேர்ஸ் அவங்க தான். ஸோ இவங்க தான் வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூவா சொல்றேன். மெயினா இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற வாட்டர்வேஸ், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல வாட்டர்வேஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அதை டெவலப் பண்றதுக்கு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேர் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது எங்கெங்க கிடைக்குது, ரிச் மெட்டீரியல் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல கிடைக்கிற இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை ஸோ அதை செமிகண்டக்டர் யூஸ் பண்றதுக்காக இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் சப்கா சத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளடக்கிய வளர்ச்சி அனைத்து இதுக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தையும் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாமே விக்ஷித் பாரத் 2047, அதாவது வளர்ந்த பாரதத்தை நோக்கி தான் நம்ம இந்த டிராவல் பண்றோம். இந்த பட்ஜெட்டும் அதுதான். முதல்ல புது பார்லிமெண்ட் கட்டின பிறகு அங்க முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது இதுதான். ஓகே, அதுக்குதான் இதுக்கு கர்த்தாவியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ப்ரிப்பேர்ட் இன் கர்த்தாவியா பவன். ஓகே, கர்த்தாவியா பவன் அங்கதான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இதுல 3 கர்த்தாவியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவியான மீனிங் என்ன அப்படின்னா கடமை. இதுதான் மீனிங், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ பார்ப்போம். நமக்கு என்ன 3 ஃபர்ஸ்ட் கர்த்தாவியா, செகண்ட் கர்த்தாவியா, தேர்ட் கர்த்தாவியா. ஃபர்ஸ்ட் கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்டைன் எக்கனாமிக் குரோத், பொருளாதார வளர்ச்சி, உள்ளடக்கிய நிலைத்த நீடித்த பொருளாதார வளர்ச்சி. அதான் சஸ்டைன்ட் எக்கனாமிக் குரோத். அதை ஏற்படுத்தணும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். போட்டித்தன்மை, காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பில்டிங் ரிசைலன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே உலக லெவல்ல நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் கர்த்தாவியா. செகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களை, பீப்புள்ஸ். ஸோ ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது அவங்களோட மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் மற்றும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கிறது தான் இந்த செகண்ட் கர்த்தாவியா கடமையில சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி மேக்கிங் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸ் இன் இந்தியா பாத் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இது எந்த அளவுக்கு. மூன்றாவது கடமை என்ன அப்படின்னா சப்கா சத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியில, குடும்பம், சமூகம், கம்யூனிட்டி, ரீஜியன், ஒரு பிளேஸ், செக்டார் வைஸா அவங்கள முன்னேற்றது. அதுதான் ரிசோர்ஸ் மூலயமா அம்யூனிட்டிஸ் கொடுத்து, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள ஒரு சுதந்திரமா அவங்கள வளர வைக்கிறது தான் இந்த தேர்ட் கர்த்தாவியா. இதையும் பார்த்துக்குங்க. இதை பார்த்தா ஃபுல் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் கர்த்தாவியானா என்ன, செகண்ட் கர்த்தாவியா என்ன, தேர்ட் கர்த்தாவியா என்ன, இதுதான் இந்த யூனியன் பட்ஜெட்ல பார்க்க போறோம். இதுல இருந்தா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, யூபிஎஸ்சி மாணவர்கள்லாம் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. எப்படியும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரும். அந்த எக்கனாமிக் சர்வேல அதுக்கப்புறம் பட்ஜெட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வரும். அதனால நம்ம இதை ஃபுல் டீட்டெயிலா பார்த்துருவோம். நான் டெப்ட் ரிசிப்ட். ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா வரவு, பணம் வர்றது.
இன்கம், ரிசிப்ட்னா இன்கம்னு சொல்லலாம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, ஓகே, ஸ்பெண்ட்னு சொல்லலாம். இது மூலியமா எஸ்டிமேட் பண்ணதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36.5 லட்சம் கோடி, 36.5 lakhs crore. அதுல இருந்து 53.5 lakhs crores நீங்க வந்திருக்கு. எப்போ அப்படின்னா நான் டெப்ட் ரிசிப்ட் மூலியமா. அதுக்கப்புறம் 28.7 lakh crores வந்து நெட் டாக்ஸ் ரிசிப்ட், மொத்தமா அவங்க ஜிஎஸ்டி மூலியமா வாங்கின டாக்ஸ் ரிசிப்ட், டாக்ஸ் மூலியமா கிடைச்ச வருமானம் எவ்வளவு அப்படின்னா 28.7 லட்சம், 28.7 lakh crore. அதுக்கப்புறம் கிராஸ் மார்க்கெட் பாரோவிங் என்ன, கடன் வாங்குறது, அது எவ்வளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17.2 lakhs crore வாங்கியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஃபார்மேட்டட் டேட்டட் செக்யூரிட்டி மூலயமா, கடன் பத்திரங்கள் மூலயமா வாங்கியிருக்கிறது 11.7 lakhs crore. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா இதுல கேட்க மாட்டாங்க, பாத்துக்கங்க இருந்தாலும். அதுக்கப்புறம் நெட் டாக்ஸ், சென்டர் நெட் டாக்ஸ் ரிசிப்ட் மட்டுமே 26.7 lakhs. ஓகே, ஸோ ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல 11 lakh crore, 49.6 crore எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும், செலவுக்கு மட்டுமே இவ்வளவு ஆகும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது போன வருஷம் என்னென்ன பண்ணாங்களோ அதை வந்து சொல்றதுதான் எக்கனாமிக் சர்வே. பட்ஜெட்னா வரப்போற வருடங்கள்ல இது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே, ஸோ ஜிடிபி ரேஷியோ எவ்வளோ, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 55.6%. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் டோட்டல் ரிசிப்ட் பட்ஜெட் மூலயமா எஸ்டிமேட் பண்ணது 53,47,315 lakhs crore. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுவும் இதுவும் சேமா இருக்கு. ஸோ பிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால இதையும் பார்த்துங்க. பிசிக்கல் டெபிசிட் ஸோ 16,95,768 lakh crores. ஓகே, அப்புறம் ரெவன்யூ டெபிசிட், இது பாருங்க, ரெவன்யூ வராம இருக்கிறது கிட்டத்தட்ட 5,92,000 கிட்டத்தட்ட ரெவன்யூ டெபிசிட் இருக்கு. அதுக்கப்புறம் 3 கடமைகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கர்த்தாவியா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்த்தாவியால என்னென்ன சொல்லியிருக்காங்க, 7 ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃப்ரான்டையர் செக்டார், 7 செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பயோஃபார்மாவை டார்கெட் பண்றாங்க. பயோஃபார்மா இதன் மூலமா நம்ம எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கும், ஸோ மெடிக்கல் டூரிசத்துல அதிகமா நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கனால ஸோ இதுல பயோஃபார்மாவை டெவலப் பண்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. பயோஃபார்மா சக்தி, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி மற்றும் இன்னோவேஷனை இதுல புகுத்துறதுக்காக இருக்காங்க. எவ்வளோ, 10,000 கோடி, 10,000 crores இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க பயோஃபார்மா சக்திக்காக இந்த 5 வருஷத்துக்கு. ஓகே, இது ஒரு இந்தியாவை வந்து பயோஃபார்மா மேனுஃபேக்சரிங் ஹப்பா உருவாக்கணும் வேர்ல்டு லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயோஃபார்மா சம்பந்தமா 3 நியூ நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச், அப்புறம் NIPER அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் 7 எக்ஸிஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் 7 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 1000 அக்ரிடிட்டட் இந்தியா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் ஓபன் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. வேற ஃபர்ஸ்ட் கர்த்தாவியால வேற என்னத்துல 7 செக்டார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இரண்டாவதுல இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், இதுதான் இப்போதைக்கு எல்லாமே செமிகண்டக்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், மொபைல், லேப்டாப், அதுக்கப்புறம் டேபு, டிஜிட்டல் போர்டு, எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் எல்லா டிவிலையுமே சரி, ஸோ எல்லாத்துலயுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல செமிகண்டக்டர் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கர்த்தாவியால 7 செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்மசூட்டிக்கல் பார்த்தோம். இரண்டாவதுல இப்ப இந்தியா செமிகண்டக்டர், அதுக்கு பேரு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவை இதுக்கும் ஹப்பா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ப்ரொடியூஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், டிசைன் ஃபுல் ஸ்டாக் இந்தியன் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமா ட்ரைனிங் சென்டர் இங்க இருக்கணும், டெவலப்டு டெக்னாலஜி இருக்கணும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்கணும் செமிகண்டக்டர்ல. இதெல்லாம் இந்த இதுல ஃபர்ஸ்ட் கர்த்தாவியால இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்,
எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை ஒன்று உருவாக்குறாங்க. இதற்காக 40,000 crore ஒதுக்குறாங்க. இதையும் பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரேர் எர்த் காரிடார்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் ரேர் எர்த் காரிடார்ஸ் இருக்கு? ஒடிஷா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் ஆன மினரல் ரிச் ஸ்டேட்ஸ் இங்கெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப மினரல் ரிச் இருக்கிறதுனால இது என்ன சொல்லியிருக்காங்க, எர்த் காரிடார் டு எஸ்டாப்ளிஷ் ரேர் எர்த் காரிடார். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. எந்தெந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5th கெமிக்கல் பார்க்ஸ் உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. 3 டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சப்போர்ட் ஸ்டேட்ஸ்க்காக கெமிக்கல் பார்க்ஸ் உண்டாக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் குட்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஹைடெக் டூல்ஸ் ரூமு, ஸ்கீம்ஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அனௌன்ஸ்மெண்ட். மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டார், கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 7th இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் டெக்ஸ்டைல் செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் செக்டார் அது என்ன அப்படின்னா நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதுலேயே தன் நிறைவு அடையணும், செல்ஃப் ரிலையன்ஸ் இன் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல. ஸோ இதுல நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா எது? சில்க், பட்டு, உல், ஜூட்டு, இந்த மேன்மேடு ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நியூ ஏஜ் ஃபைபர்ஸ். ஸோ இது அனைத்துமே இதுல தான் வந்து நைலான்லாம் வரும். நைலான், பாலித்தீன் இது எல்லாமே இதுல வந்துடும். ஸோ நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் இதையும் பார்த்துக்குங்க. டெக்ஸ்டைல் செக்டரை எக்ஸ்பேண்ட் பண்றது, டெக்ஸ்டைல் எக்ஸ்பேன்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இதையும் வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்டா அவங்கள இம்ப்ரூவ் படுத்துறது. சப்போர்ட் ஃபார் மெஷினரிஸ், டெக்னாலஜி அப்கிரேடேஷன், காமன் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் சென்டர் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள டெக்ஸ்டைல் செக்டார்ஸ்ல ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸா உருவாக்குறதா இந்த ஸ்கீமோட வேலை. அப்புறம் மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இதையும் ஒர்க் பண்ண போறாங்க. அப்புறம் மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ், ஏன்னா காதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், காதிக்கு. அதனாலதான் இது மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெகா டெக்ஸ்டைல் பார்க்கு இதையும் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரெஜுவனேட்டிங் லெகசி இண்டஸ்ட்ரியல் செக்டார் இதை கொண்டு வர போறாங்க. இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 லெகசி, அதாவது ரொம்ப முன்னேற்றமான ஒண்ணு. அந்த லெகசி இண்டஸ்ட்ரியல் செக்டார் உள்ளதை ஓபன் பண்றதுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் டெக்னாலஜி அப்கிரேடேஷனும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் கிரியேட்டிங் சாம்பியன் எஸ்எம்இனா என்ன அப்படின்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களுக்கு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட் பண்றதான் இது. ஸோ இவங்க இதுக்காக 10,000 crore வந்து இதுக்காக ஃபண்ட் ஒதுக்குறாங்க. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் குரோத் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட், அதுக்கு தனியா 2,000 crore. இது எல்லாத்தையும் சேர்த்தா பாத்துங்க. ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஐசிஐ, ஐசிஐஎஸ், ஐசிஐஎம்ஐ இது எல்லாமே வந்து ஓபன் பண்ணி கார்பரேட் மித்ராஸ் அப்படிங்கிற பேர்ல இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெலிவரிங் ஏ பவர்ஃபுல் புஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கர்த்தாவியால தான் வருது. இதையும் நல்லா பாத்துக்குங்க. ஸோ இங்க பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு நடக்குது மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.2 lakhs crore இந்த பினான்சியல் இயர் 2026-27 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட் இதுக்காகவே ஒர்க் பண்றாங்க. அப்புறம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ், இது என்ன டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கு? ஸோ தன்குனி இந்த ஈஸ்ட், சூரத் இந்த வெஸ்ட், ரெண்டுத்தையுமே இதுக்காக அந்த சாலைகளை மற்றும் ட்ரெயினை உருவாக்குறது தான், ட்ரெயின் பாதைகளை டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் இதுக்காக பட்ஜெட்ல செலவு பண்ண போறாங்க. எந்த பிளேஸ் அப்படின்னா தன்குனி, அது எங்க இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு. சூரத்துங்கிறது எங்க இருக்கு? வெஸ்ட்ல இருக்கு. ஓகே, இதையும் பாத்துக்குங்க. குஜராத். அப்புறம் 20 நியூ நேஷனல் வாட்டர்வேஸ், இது எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஒடிசால. ஸோ இதுதான் 5 years ஸ்டார்டிங் நார்த் வெஸ்டர்ன் 5 in ஒடிசால. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸை ஓபன் பண்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் சென்டர் கலிங்கா நகர்,
அப்புறம் போர்ட் பரதீப் போர்ட்ல இதை ஓபன் பண்றாங்க. கல்ச்சர் அண்ட் அங்கூல், இந்த பிளேஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் நமக்கு பிரிலிம்ஸ்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஷிப் ரிப்பேர் ஈகோசிஸ்டம், இதுவும் ஓபன் பண்றாங்க. எங்க இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்காக வாரணாசி அண்ட் பாட்னால. அப்புறம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதுக்காக எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா மேன் பவர் வேணும் இல்லையா, அதுக்காக ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் ஓபன் பண்றாங்க. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸை ப்ரொமோட் பண்றதுக்கு. அப்புறம் கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம், இதுக்கு எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் 6% 12% 2044க்குள்ள 47க்குள்ள அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இப்போ இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ், போர்ட் சிஸ்டம், சீ ரூட், இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து கட்டமைச்சிட்டு இருக்கு. அதுதான் ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மற்றும் கோஸ்டல் ஷிப்பிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீ பிளேன் விஜிஎஃப் ஸ்கீம், ஸோ இதுவும் இந்த பட்ஜெட்ல இதை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. என்ஷூரிங் லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி மற்றும் கெப்பாசிட்டியை உருவாக்குறது. ஸோ இதுல எப்படின்னா 20,000 crore, ஸோ 5 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், இதுக்காக டெக்னாலஜிக்காக இதுல கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டெவலப்பிங் சிட்டி எக்கனாமிக் ரீஜியன்ஸ், ஸோ இதெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் டெவலப் பண்ண போறாங்க, சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு, ஸோ வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சிட்டியை டெவலப்டா ஆக்குறதுக்கு இதுக்காக 5,000 crore. அதுக்கு பேர் தான் 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் growth கனெக்டர்ஸ் பண்ண போறாங்க. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு. ஸோ இது ஆர்ஆர்பியில கேட்கலாம், பாத்துக்குங்க. சென்னை டு பெங்களூரு, டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி, இது அனைத்துக்குமே 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் எதுன்னு கேட்பாங்க சிட்டிஸ்க்கு. ஸோ இதுதான் ஓகே. அதுக்கப்புறம் ஹை லெவல் கமிட்டி ஃபார் பேங்கிங்ல ஹை லெவல் கமிட்டியை ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா விக்ஷித் பாரத்துக்காக, வளர்ந்த பாரதத்துக்காக. ஸோ 2047 நோக்கி தானே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் அப்போதைக்கு சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆயிடும். ஓகே, அதனாலதான் சொல்றது. ஸோ கவர்மெண்ட் டு ரீஸ்ட்ரக்சர் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷனையும் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க முனிசிபல் பாண்டுன்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டாலே ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேடிங்ல ஏதாவது சொல்றாங்க இல்லையா, ஆனா பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா 11% இருந்து 12% நமக்கு கிடைக்கும். இப்போ 10 lakhs இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா மந்த்லி 10,000 கிடைக்கிற மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் அது வேற. ஸோ அதுலதான் முனிசிபல் பாண்ட்ஸ் 100 crore மூலயமா சிங்கிள் பாண்ட் இஷ்யூன்ஸ், இதன் மூலயமா என்ன பண்றாங்க 1000 crore அவங்க வந்து பாண்ட் மூலயமா பணம் பெற போறாங்க பீப்புள்ஸ்டேந்து. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் செகண்ட் கர்த்தாவியா இரண்டாவது கடமை, இது என்னன்னா பீப்புள் அனைவருமே முன்னேற்றது தான். ஸோ அதுலயும் அதுதான் இது செகண்ட் கர்த்தாவியாங்கிறது. ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன் அண்ட் பில்ட் கெப்பாசிட்டி டு த பீப்புள், அவங்களுக்கு திறமையை இன்டியூஸ் பண்றது தான். ஸோ இதுல கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இதை அவங்களுக்கு மாற்றணும். எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவங்கள வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆக்கி அதன் மூலயமா எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அவங்கள என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்க வைக்கிறது தான் இதுதான் விக்ஷித் பாரத் அதோட மெயின் நோக்கமே. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. கிரியேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் விக்ஷித் பாரத்தை உருவாக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அதுல ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். இந்த அப்கிரேட் இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 lakh அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ள உருவாக்க போறாங்க. அப்புறம் 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப் உருவாக்குறதா இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்னா 3 நியூ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆயுர்வேதாவுக்காக, ஆயுஷ் இருக்கு இல்லைங்களா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா, சித்தா மற்றும் ஹோமியோபதி, இதுதான் ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஸோ 3 நியூ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ற போவாங்க ஆயுர்வேதாவுக்காக. அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில என்ன கொண்டு வர போறாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வெட்டினரி ப்ரொஃபஷனல்ஸா உருவாக்க போறாங்க அடுத்த 5 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் லோன் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி சப்போர்ட், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டினரியில காலேஜஸ், வெட்டினரி ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ்டிக் லேபரேட்டரிஸ்லாம் உருவாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கர்த்தாவியால இப்ப பார்க்க போறதா மெயின் என்ன அப்படின்னா ஆரஞ்சு எக்கானமி. இந்த ஆரஞ்சு எக்கானமி இந்த பட்ஜெட்ல இந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ்,
இப்போ இருக்கிற அரசியல்ல அது மட்டும் இல்லாம நாட்டுல எல்லார்ட்டையுமே கையில இன்ஸ்டாகிராமை வச்சு, ஃபேஸ்புக்கை வச்சு, யூடியூபை வச்சு தான் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு துறையே வந்திருக்கு. இதுக்கு அந்த கான்டென்ட் கிரியேஷன் கிட்டத்தட்ட 11 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்றாங்க. இந்த ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு எக்கானமினா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், கான்டென்ட் கிரியேஷன், யூடியூப்காக பண்றாங்க இல்லையா கான்டென்ட் கிரியேஷன். ஸோ இதே மாதிரி இருக்கிற இந்த ஏஐ வச்சு யூஸ் பண்ணி அது மூலியமா நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் ஆரஞ்சு எக்கானமி. என்னன்னா கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னா மும்பையை ஹெட் குவார்டர்ஸா வச்சு இந்த ஆரஞ்சு எக்கானமியை டெவலப் பண்றாங்க. ஏன்னா கேமிங், காமிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றது கிட்டத்தட்ட இப்போ உள்ள ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. ஏஐ மிஷின் லேர்னிங் மூலயமா எல்லாமே மாறின மாதிரி இப்போ கொரோனா காலங்கள்ல எப்படி டிராவலிங் ஒரு இதா மாறினுச்சு. அதன் மூலயமா ஏகப்பட்ட டிராவலிங் டூரிசமே சேஞ்ச் ஆனிச்சு. ஏகப்பட்ட பேர் டூர் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இந்த வீடியோ எடிட்டிங், யூடியூப்ல சம்பாதிக்கிறது, கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கிறது, ஸோ இதெல்லாமே தான் இந்த ஆரஞ்சு எக்கானமில வருது. ஓகே, இதுக்காக இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்றதுக்காக ஸ்கூல்ல இருந்து இந்த கரிக்குலத்தை கொண்டு வராங்க. இப்ப சைனாலாம் பாத்தீங்கன்னா 1வது 2வதுலயே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஏஐ பத்தி சொல்லி தராங்க, மிஷின் லேர்னிங் பத்தி சொல்லி தராங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதுக்காக பிரத்யேகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இதுல மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பத்தி, அதுக்கப்புறம் எல்லா விதமான இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு என்ன ஜாப் வேணும், ஸோ ஐடி துறையா இருக்கட்டும், கேபிஓ துறையா இருக்கட்டும், பிபிஓ துறையா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே ரெடி பண்றாங்க. ஸோ இதுதான் மாற்றம். ஓகே, அதே மாதிரிதான் இப்போ நம்ம இந்தியன் எக்கானமி என்ன பண்ணிருக்காங்க, ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிறதுல இப்போ டிஜிட்டல் மயமாக்குறதுல அதுல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்காக 5 யூனிவர்சிட்டிஸ் டவுன்ஷிப்பே உருவாக்குறாங்க. ஓகே, டவுன்ஷிப்பே உருவாக்குறாங்க அப்படின்னா அங்க என்னென்னலாம் இருக்கு பாருங்க, யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்பு. ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அதுல இருக்கும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், அதுலயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னா, இதெல்லாம் பண்ண போறாங்க இன்னும் 5 இயர்ஸ்ல, அதான் சொல்றோம். அப்புறம் டூரிசத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அப்கிரேட் ஃபார் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, ஏன்னா டூரிசம் அதிகமா இருக்கு. இப்போ கூட அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட அந்தமான ஒரு டூரிசம் ஜெயிண்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 90,000 கோடி அதுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அங்க கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுல நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ அது கொஞ்சம் கைவிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம்ல 10,000 கைட்ஸ் ஆஃப் 20 டூரிஸ்ட் சைட்ஸை உருவாக்குறது தான் இது மெயின் திங். அப்புறம் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அப்புறம் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரல் டூரிசம். ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரல் டூரிசம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு ராமேஸ்வரம் போறாங்க, இந்தியால இருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. எதுக்காக? கல்ச்சரலுக்காக வர்றதுதான். அப்புறம் ஹெரிட்டேஜுக்காக எங்க போவாங்க, கீழடி போய் பார்க்கறது, அப்புறம் திரு தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் பார்க்கறது. ஸோ இதெல்லாம் ஹெரிட்டேஜ். மாமல்லபுரத்தை போய் பார்க்கறது, இதுவே ஒரு டூரிசம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சுரல் டூரிசம். எங்க? லோத்தல், தோலவேரா, ராகி கார்கி, ஆதிச்சநல்லூர், சார்நாத், ஹஸ்தினாபூர் போன்ற 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்டை டெவலப் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ்ல கேலோ இந்தியா மிஷன் மூலயமா என்னது, டிரான்ஸ்ஃபார்ம் த ஸ்போர்ட்ஸ் டு த வேர்ல்டு லெவல்ல நம்ம மாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு கர்த்தாவியா, மூன்றாவது கடமை, இதுதான் தேர்டு கர்த்தாவியா. ஸோ சப்கா சத் சப்கா விகாஸ், அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஃபார்மர் இன்கம், ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சரல், ஸோ இன்க்ரீஸ் ஃபார்மர் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இதுல 5,000 ரிசர்வாயர்ஸ் மற்றும் அம்ரித் சரோவரை என்ன பண்றாங்க, புனரமைக்க போறாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர், கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ கோகனட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றதுக்காக கொடுக்கறதா. அப்புறம் பாரத் விஸ்தார்,
virtually integrated system for access agricultural resources. Virtually integrated for agricultural access resources. ஸோ இதுதான் இருக்கு. இதுல இந்த பாரத் விஸ்தார் அப்படிங்கிறது ஒரு மல்டிலிங்குவல் ஏஐ டூல்ஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எம்பவரிங் திவ்யாஞ்சன். என்ன அது எம்பவரிங் திவ்யாஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலதான் திவ்யாஞ்சன் கௌசல் யோஜனா. ஸோ இதுதான் மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். திவ்யாஞ்சல் கௌசல் யோஜனா இதெல்லாம் நம்ம மெயின்ஸ்ல பிலிம்ஸ்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஏவிஜிஎஸ் செக்டார், ஐடி செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இதுல சொல்றதுதான் இந்த திவ்யாஞ்சன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் டு மென்டல் ஹெல்த் ட்ராமா கேர். ஸோ மென்டல் ஹெல்த் ட்ராமா கேர்னா டிப்ரெஷன்ல போறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் டிப்ரெஷன்ல போவாங்க. ஸோ அதுதான் அதுக்கு கவர்மெண்ட் நிம்ஹான்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த் இந்தியால ஒரு இது. அது என்ன நிம்ஹான்ஸ்னா நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் ராஞ்சில ஓபன் பண்ணாங்க போறாங்க தேஸ்பூர்ல இந்த நிம்ஹான்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பூர்வோதயா ஸ்டேட்ஸ். பூர்வோதயா ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்ன நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனை சொல்றாங்க. அதுதான் இதை டெவலப் பண்ண துர்காப்பூர் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் பூர்வாஞ்சல், அதாவது பூர்வோதயா ஸ்டேட்ஸ்ன்னு எதை சொல்றாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார் தான் சொல்றாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதோட மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்னா சிக்கிம், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், கிட்டத்தட்ட இந்த 8 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே புத்திஸ்ட் கிரிட்டிக்ஸ், அதெல்லாம் புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸா அதை இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் காஸ்ட் காரிடார்ஸ். ஸோ பூர்வோதயா ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஸோ இதுலலாம் வந்து 4000 இ பஸ்ஸஸ் வெளியிட போறாங்க. அப்புறம் 16th ஃபினான்ஸ் கமிஷன் யாரு, அரவிந்த் பனகரியா. 16th ஃபினான்ஸ் கமிஷன் 2026 இருந்து 2031 வரைக்கும் இருக்கும். ஸோ 1.4 lakhs crore ஒரு இந்த இதுல வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க கவர்மெண்ட் ப்ரொவைடட் ஸ்டேட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இதுதான் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் மூலியமா. ஸோ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கர்த்தாவியிலிருந்து நமக்கு டெஃபினட்டா ஒரு 2 கொஸ்டின் யூபிஎஸ்சிலையும் குரூப் 1லயும் குரூப் 2லயுமே கேட்க சான்ஸ் இருக்கு. இது யூனியன் பட்ஜெட் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.